ஹலோ, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பால்கோவா ரெசிபி. வீட்டில் கொஞ்சம் பால் அதிகமாக இருந்துச்சு, பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பால்கோவா ரெசிபி செஞ்சிடலாமா? வாங்க. நல்ல அகலமான பாத்திரம், அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தீயாது. நான் 3 லிட்டர் அளவுக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கேன். வத்தக்கறவை மாட்டுப்பாலுங்கிறதுனால நல்லா திக்காகவே இருக்குங்க. ஊற்றிட்டு ஸ்டவ் இப்போ தான் பால் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துட்டு வாங்க. கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சிம்மில் போட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே வாங்க. சைடில் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கிறத நம்ம எடுத்து விட்டுறணும், இல்லைனா அது தீஞ்சதுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போவே இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்தளவுக்கு திக்காயிருக்கு, லேசாக கொதிச்சு வருது. நல்லா கலந்து விடுங்க. பால்கோவா ரெசிபி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போது 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. பார்த்தா இவ்வளோ கெட்டி ஆகிருக்கு. ஏன்னா நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்துட்டுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே திக்காயிடுச்சு, பாலும் திக்குங்கிறதுனால. நல்லா கலந்துட்டே வாங்க. இந்தளவு கெட்டியாயிருக்கு. இப்போ 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆச்சுங்க. நான் உங்களுக்கு டைம் எதுக்காக சொல்கிறேன்னா, பால்கோவா ரெசிபி செய்யும்போது சீக்கிரம் நம்மளுக்கு அந்த பக்குவம் சேராது. அதனால தான் ஒரு ஸ்டேஜாக கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிருக்குன்னு. இந்த ஸ்டேஜுக்கு சர்க்கரை போட்டுடலாம். 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இவ்வளோ திக்கானதுக்கு அப்புறம் தான் சர்க்கரை போடணுங்க. அப்போ தான் அளவு தெரியும். ஆரம்பத்துலேயே போட்டிங்கன்னா பால் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய சர்க்கரை போட்டுருவோம். நல்லா இலகி இந்தளவுக்கு வரும். இது நல்லா கெட்டியான மாட்டுப்பால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் வருங்க, ஒயிட்டாக வராது. நல்லா இந்தளவுக்கு இலக்கமாகி திரும்பவும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். அதுதான் நம்மளுக்கு பக்குவம். இப்போது ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க, அதுக்காக தான். இந்த ஸ்டேஜில் நெய் கூட கொஞ்சம் ஊற்றலாம். நான் நெய் ஊற்றலை. இதுவே நல்லா பக்குவமாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு பாக்கெட் பால் எடுத்திருந்தீங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றும்போது நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பால்கோவா. இன்னொரு 10 மினிட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்போ தான் இந்தளவுக்கு திக்காக கிடைக்கிது. இதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம்மன்னு பால்கோவா வாசனைங்க. சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் பிடிக்குன்னா உள்ளேயே கூட கலந்துக்கலாம். நான் மேலால் பாதாம் மட்டும் சேர்க்குறேன். உள்ளேயெல்லாம் நட்ஸ் எதுவும் போடலை. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. பால்கோவா வேணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்லேயே இப்படி ரெடி பண்ணி சாப்பிடும்போது எந்த பால்கோவாவும் பக்கம் வரக்காகாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. வாவ், அட்டகாசமான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இதை நான் சாப்பிட்றதுக்கு தனியாகவும் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாகவும் இப்போவே எடுத்து வச்சிட்டேன். இல்லைனா கை வச்சு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? சூடாக இருக்குங்க, கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்கே. அப்படின்னா மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.